வெறும் வருத்தம். யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? பட்டர நெல்லிலே பதரை கலந்தேனா, பங்காளி பங்குலே நான் பதறி எடுத்தேனா, என் முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, நாங்கள் என்ன தீவினை செய்தோமோ தெரியவில்லை. இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே. அப்படி என்று மனதிலே கருதி பரிமளாவை திருமணம் செய்து 12 வருட குழந்தை இல்லாமல் போய் அடுத்த இடத்துல பெண் பார்த்தா என்ன ஆகும்? எல்லாமே 2 எல்லாம் 2 வீடு வாசல் தோட்டம் துறவு கட்டில் வீடு எல்லாமே 2. அவ தங்கையாகிய நீலாவதியை மறுமணம் செய்து வைத்தாள். எனக்கு குழந்தை அப்பயாவது இருக்கட்டுமே. இந்த நாடு ராஜ்யம் இருக்க 2 பண்ணீங்களா? ஆமா ஆமா, முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு. ஏன்னா முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு. மகாராஜா முன்னால பின்னால பின்னால. ஏன்னா அப்பயாவது குழந்தை இருக்கும். இந்த நாட்டை ஆளும் என்று எதிர்பார்த்தோம். 2 மனைவியை கட்டி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா குழந்தை இல்ல பரவாயில்ல, அவ இருவரும் எனக்கு பிள்ளையாகவும் நான் அவளுக்கு பிள்ளையாகவும் தானே வாழ்ந்து வருகிறோம். இப்படி வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் அதாவது குழந்தை இல்லை ஒரு வியாகலத்தோடு காட்டிற்கு சென்று குடிமக்களுடைய குறைகளை என்னால் தீர்க்க முடியாமல் போய்விட்டது. குறைமக்கள் அதாவது குடிமக்கள் என்னிடம் முறையிட்டார்கள். முறையிட்ட பிறகு அதாவது காடக சென்று 4 திசையை சென்று வேட்டையாடி அரண்மனை திரும்புகின்ற போது அந்த வனத்திலே ஒரு அழகான குழந்தை சத்தம் கேட்டது. குழந்தை சத்தம் அந்த என்னடா இந்த காட்டில இப்படியெல்லாம் ஒரு குழந்தை இருக்கு, இது காடாச்சே, இங்க குழந்தை எப்படி வரும்? அப்படி என்று நான் ஓடுகின்ற போது அந்த குழந்தையை சகுந்தலா என்ற ஒரு பட்சி பறவை அந்த குழந்தைக்கு சூரிய வெப்பம் வெளிச்சம் படாமல் தன் ரெக்கையால் பாதுகாத்து வந்தது. ஆமா, நான் அந்த குழந்தையின் அருகாமையில் சென்ற உடனே அந்த பட்சியானது பறந்து சென்று விட்டது. அந்த குழந்தையை நான் எடுத்து, ஏன்னா குழந்தை பெற்றவர் யாரா இருப்பார்கள் இல்லையா, கிடத்திட்டு கூட விறகு ஒடிக்க வந்திருக்கலாம், காட்டுக்கு வந்திருக்கலாம் என்று அந்த குழந்தையை கரத்தால் எடுத்து 4 திசையை ஓடி அலைந்து திரிந்து பார்த்தேன். குழந்தையை பெற்றவர்கள் யாரும் வரவில்லை. நமக்கும் குழந்தை இல்லையே. அப்படி என்று அந்த குழந்தையை அரண்மனை எடுத்து சென்று மனைவியாகிய பரிமளாவதி நீலாவதியிடம் கொடுத்து, ஏன்னா அவளுக்கு பிள்ளை மேல ஆசை இருக்குல்ல. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் நாமத்தை சூட்டினே தெரியுமா? சகுந்தலா என்ற ஒரு பட்சி அந்த குழந்தையை பாதுகாத்த வந்தபடியா அந்த பட்சியினுடைய இன்சில் வரணும் குழந்தைக்கு இல்லையா. அப்படி என்று மனதிலே கருதி அந்த குழந்தைக்கு சகுந்தலா என்று வேளாமத்தை சூட்டினேன். ஆமா, சகுந்தலா என்று அதாவது மகளுக்கு மகள், தங்கைக்கு தங்கை, கூட பிறந்தது யாரும் கிடையாததால் தங்கை, எனக்கு பிள்ளை பெறாத காரணத்தால் மகள். இப்படி தங்கைக்கு தங்கையாகவும் மகளுக்கு மகளாகவும் வளர்த்து வருகிறோம். தங்கையாகிய சகுந்தலாவிற்கு வயது 18, பெரிய பொண்ணு ஆயிடுது. எங்களுக்கு 3 வயதாகிவிட்டால் ஒரு மேல்நாட்டு அரசரை பார்த்து தங்கையாகிய சகுந்தலாவை திருமணம் செய்து கொடுத்தோமானால்